நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்ம என்னங்க ஆரம்பத்துல இப்படியா இருந்தாலும் யோசிக்கீங்க. ஸோ இந்த நாள் அப்படிதாங்க அமைஞ்சது. ஸோ என்னுடைய மிஷின் இன்னைக்கு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு. எனக்கு காலையில இருந்து நல்லா தான் தைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டயத்துல அர்ஜென்ட்டா ஒரு 2 ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. நம்ம நினைச்சது எங்கெங்க நடக்கும்? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஸோ நல்லா தச்சிட்டு இருந்த மிஷினில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஏன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ மேக்ஸிமம் இப்படி ஒரு பிரச்சனை வராமல் நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எம்ப்ராய்டரி மிஷின் வச்சிருந்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி மிஷினில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று ஹியர் டைப், இன்னொன்று செயின் டைப். செயின் டைப் தான் இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹியர் டைப் வந்து ஒரு வீல் மாதிரி இருக்கும், அதான் ஹியர் டைப்பு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆயில் போட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. ஸோ லைஃப் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செயின் டைப்பில் வந்து நீங்கள் உள்ள ஆயில் போடும்போது நம்ம ரொட்டேட்டிங்காக தச்சுட்டே இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக அந்த நூல் வந்து டேமேஜ் ஆகி அழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மிஷினில் ஆயில் போடும்போது இந்த செயினில் படாத அளவுக்கு ஆயில் போடுங்க. இதுவே ஹியர் டைப்பில் வந்து நீங்கள் ஆயில் போட்டால் ஒன்றும் ஆகாது. ஸோ கன்ஃபார்ம் அதில் ஆயில் போட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த செயின் டைப் மிஷின்லையுமே நீங்கள் ஆயில் போடணும் அப்படின்னா இந்த வாரில் படாத அளவுக்கு நீங்கள் ஆயில் போடுங்க. ஸோ இந்த வாரில் நீங்கள் பட்டுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அது டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்க. ஐயோ, அந்த லட்சத்திலே அடித்தாயிலே. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.